பேருக்கும் எண்ணுக்கும் எந்த அளவுக்கு தொடர்பு இருக்குது, அந்த தொடர்பு எந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது சார்? அது எந்த இடத்துல எந்த மாதிரி அது வந்து கனெக்ட் ஆகுதுங்கிறது தான் முக்கியம். ஒருத்தர் பிறந்த தேதி 21, பேர் மட்டும் 24 இருக்குதுன்னு சொன்னாக்கா அது எங்கே கொண்டு போய் அவங்கள நிப்பாட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபிசிக்கலாக உடல் ரீதியாகவே பார்த்தீங்கன்னாக்கா க்யூரே பண்ண முடியாது, அன்க்யூரபுளான ஒரு டிசீஸ் உள்ளே வந்துடும். 23 வயசு அது பொம்பளை பிள்ளை, அதுக்கு என்ன இருக்கும்? ஒன்றும் இல்லை, இங்கே பேர் தான் தவறு. அதைத்தான் சொல்ல வந்தேன். இப்போ நம்ம வந்து பேரை மாற்றம் பண்ணோம்னா கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் அப்படின்றது கண்டிப்பாக மஸ்ட்டாக எடுக்கணும். அப்படின்றத தாண்டி நம்ம பேரை மாற்றம் பண்ணும் பொழுது அந்த வியாதியினுடைய வீட்டு வந்து குறையுமா சார்? 100% குறையும். செல்ஃப் மெடிடேஷன்லாம் பாருங்கள், அங்கே மன்னர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, நம்மளாம் நாய் வளர்க்குறோம் பெட்டாக்குன்னு சொல்லி, அவங்க புலிசிங்கிறது தான் வளர்க்குறாங்க. ஒரு சாஃப்டாக பேரை வச்சுப்பாங்க, சரி அது சாஃப்டாக தான் இருக்குது, வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க. பேருக்கும் மனிதனுக்கு சம்மந்தம் உண்டா இருக்குங்கிறத ப்ரூவ் பண்ணியாச்சு. ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி சம்மந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பிறந்த தேதிக்கும் பேருக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்றத பற்றின விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகாஸ் தன்சேகராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், பேருக்கும் நம்மளுடைய பிறந்த தேதிக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டால் நீங்கள் அதுக்கான பதில் என்ன கொடுப்பீங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருந்தா கூட நம்மளுடைய ஆடியன்ஸே நேரம் சொல்லியிருப்பாங்க, ஆமாம் இருக்கும் தான் கண்டிப்பாக. ஏன்னா சார் எல்லாத்துக்குமே எண்கள் கூட தொடர்பு படுத்தி தான் சொல்லுவாங்க. அப்படின்றப்போ அந்த பேருக்கும் எண்ணுக்கும் எந்த அளவுக்கு தொடர்பு இருக்குது, அந்த தொடர்பு எந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது சார்? அதான் நீங்களே சொன்ன மாதிரி உங்களுக்கு தெரியும், மக்களுக்கு நீங்கள் தெரியும். ஏன்னா இவ்வளோ விசிச்சு சொல்லும் போது அது இருக்கா அப்படின்னாக்கா இருக்குங்கிறது தான் தெரியும். அது எந்த இடத்துல எந்த மாதிரி அது வந்து கனெக்ட் ஆகுதுங்கிறது தான் முக்கியம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ நம்ம இப்படி வச்சுக்கிறோம், ஒருத்தர் பிறந்த தேதி 21 தேதி பிறந்திருக்கிறாங்க. 21ன்னு கிடையாது, நீங்கள் 12 கூட வச்சுங்க, 3 கூட வச்சுங்க, 30 கூட வச்சுங்க. நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்காக 21 ஈஸியாக புரிகிற போகிறதுக்காக. அவர் பேர் வந்து 24 வச்சுக்கிட்டாங்க. அது வந்துட்டு அவங்க வைக்கல, பெரியவங்க வச்சுருப்பாங்க, அவங்க பேர் அது மாதிரி இருக்குது, பை நேச்சுரலாகவே இருக்குது. அப்படி இருந்ததுனால எதனா ப்ராப்ளம் வந்துடுமா? அவங்க ஏன்னு கேட்டாங்க, கேள்வி என்னன்னாக்கா பேருக்கும் பிறந்த தேதிக்கும் அது தொடர்பு இருக்கா அப்படிங்கிறது. நம்ம தொடர்பு இருக்குங்கிறதுக்காக தான். ஒருத்தர் 27ஆம் தேதி பிறந்திருக்கிறாரு, ஓகே, நல்லா படிச்சிருப்பார், நல்லா படிச்சிருப்பார், நல்லா வேலை செய்கிறாரு, நல்லா வேலை செய்கிறார், எல்லாம் சரி. பேர் மட்டும் 24 இருக்குதுன்னு சொன்னாக்கா அது எங்கே கொண்டு போய் அவங்கள நிப்பாட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபிசிக்கலாக உடல் ரீதியாகவே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு வந்துட்டு க்யூரே பண்ண முடியாது, அன்க்யூரபுளான ஒரு டிசீஸ் உள்ளே வந்துடும். ஆக்சுவல் டேட்டுக்கு அப்படி கிடையாது, அவங்க அந்த தேதிக்கு அந்த மாதிரி டிசீஸே வராது, வந்திருக்கும் வாய்ப்பு இல்லை. ஆனால் பேர் தவறாக இருக்கும் பட்சத்தில் தீர்க்கவே முடியாது. ஏன்னா தீர்க்கவே முடியாத ஒரு டிசீஸ் அவங்களுக்குள்ளே உள்ளே வந்துடும். அப்படி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது அடுத்த கேள்வி ஒன்று இருக்குது. முதல்ல வந்து அப்போ இப்படி இந்த வார்த்தை சொல்லும் போதே அப்போ பேருக்கும் பிறந்த தேதிக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது, சம்மந்தம் இருக்குங்கிறது தான். அதான் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். ஆனால் இருந்தால் என்னங்கிறது தீர்க்கவே முடியாத டிசீஸு உள்ளே வந்து அட்டாக் பண்ணி விட்டுரும். அது என்னங்கிறது நான் ஒரு 10 இல்லை 100 கூட சொல்லிடுவேன். அந்த 10 100 நான் சொல்கிறத விட இந்த ஒரு வரியிலே எல்லாத்துக்கும் புரிஞ்சு போயிடும். ஓஹோ, தீர்க்கப்படாத டிசீஸ்னாக்கா நிறைய இருக்குது. அது நிறைய சொல்ல முடியாது, சொல்லவும் தேவையில்லை. எல்லாமே அண்டர்ஸ்டுட், புரிஞ்சுக்க தன்மை உள்ளவங்க தான் எல்லாரும். அது எதுவானாலும் இருக்கலாம். சரி, இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வருது சார். என்னென்னா இப்போ வந்து உடல் ரீதியாக வந்து ஆரோக்கியமாக இருக்கிற ஒருத்தவங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு வியாதி வரும். இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு கூட வந்து ஒரு பொண்ணு ஒரு 20 வயசு 23 வயசு இருக்கும், கிட்னி ஃபெயிலியர். இப்போ குடிக்கிறவங்களுக்கு ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா அது ஒரு காரணம் இருக்கும். ஏன்னா அவங்க குடிப்பழக்கம் இருக்குது, பேட் ஹேபிட்ஸ் இருக்குன்னு. ஆனால் அந்த பொண்ணு வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, அந்த பொண்ணுக்கு எந்த ஹேபிட்ஸும் இல்லை, ஆனாலும் அப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு பேரும் பிறந்த தேதியும் ஒரு காரணமாக இருக்க குடும்பம். அதுதான் இது. இப்போது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுங்கிறதால உங்களுக்கு டக்குன்னு பேசும்போது டக்குன்னு ஞாபகம் வந்துடுச்சு சொல்லிட்டீங்க. இதை தான் நான் அப்படி சொல்ல வந்தேன். நான் சொல்லும்போதே கூட சொன்னேன், இதுக்கு நான் 1 இல்லை 10 இல்லை 100 கூட சொல்லிடுவேன். ஆனால் சொல்லவே தேவையில்லை, எல்லாத்துக்கும் போய்க்கும். நீங்கள் சொன்னது தான், அது பேர் கனெக்டிவிட்டி இருக்காது. அந்த கனெக்டிவிட்டியே இல்லை அப்படின்னு சொன்னாக்கா தீர்க்க முடியாத பிரச்சனை வந்துடுச்சுன்னா இதுக்கு என்ன செய்கிறது அப்படிங்கிறது மெயினாக வந்துட்டு அவங்களுக்கு எங்கே காமிக்கணும். அதை தான் நான் எழுதியிருப்பேன், நான் என்ன சொல்லலை அது. ஏன்னா அப்போது மெயினாக வந்து அவங்க எங்கே காமிக்கும் அப்படின்னு கேட்டாக்கா ஸ்டொமக் இதோ எழுதியிருப்பேன், எழுதியிருப்பேன் ஸ்டொமக்கு நீங்கள் எழுதியிருப்பேன். நீங்கள் என்கிட்ட சொல்லவும் இல்லை, நான் என்ன பேச போகிறேன்னு தெரியாது. தெரியாது. நாங்கள் அங்கே தான் காட்டும்.
ஸ்டொமக்குன்னு எழுதியிருப்பேன் இல்லைங்களா? கண்டிப்பாக உண்டு, எங்களுக்கு தெரியும். இப்போ எனக்கு எதை சொன்ன மாதிரி எனக்கு நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது அது அந்த அந்த பகுதியில் தான் தொந்தரவு அதிகமாக காட்டும். வயிற்று பகுதி உள்ளுக்குள்ளே இன்னரில் என்னென்ன தொந்தரவு கொடுக்கணுமோ அவ்வளோ கொடுத்துட்டு அதை க்யூரபிளே பண்ணாமல் ஸ்டேஜுக்கு கொண்டு போய் நிப்பாட்டிடும். அப்போது நமக்கு பேர் சரியில்லைங்கிறது சிம்பிளாக நினச்சிக்கிறது போய் தாண்டி பேர் இல்லாமல் கூட அப்படின்னு நிறைய பேருக்கு என்கிட்ட நிறைய பேர் பேசுகிறாங்க, புரியுது. அவங்களுக்கு வந்து பேரில் இவ்வளோ இதாக இருக்கு. உங்கள் ப்ரோக்ராம் பார்த்து நாங்கள் அசந்து போயிட்டீங்க. வாழ்க்கையில் இத்தனை வருஷத்தை நாங்கள் வீணாக கழிச்சிட்டோம், எங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. இல்லைனாக்கா நாங்கள் 30 வருஷம் முன்னாடி பார்த்துருப்போம், 35 வருஷம் முன்னாடி பார்த்துருப்போம், 20 வருஷம் முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு அந்தந்த நேரம் அவங்களுக்கு வரணும். ஏன்னா அவங்களுக்குன்னு சில கழிவுலாம் இருக்குது. லைஃப்பில் கழிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது, அதெல்லாம் நீங்கள் கழிக்கணும். அப்படி கழிக்கும் போகும்போது அப்போ நீங்கள் கேட்டால் கூட உங்கள் மைண்டில் கனெக்ட் ஆகாது. செய்யணும், பார்க்கணும், ஃபாலோ பண்ணணும்லாம். ஏதோ பேசுகிறாரு, பாட்டு டிவியில் உட்காந்து பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு, அவர் பாட்டு பேசிட்டு போட்ட மாதிரி நீங்கள் கேட்பீங்க. ஆனால் அது உங்கள் லைஃபோட கனெக்ட் ஆகுதுங்கிறது அப்போ உங்களுக்கு வராது. எப்போ வரணுமோ அப்போ வரும். சில பேருக்கு உடனே வரலாம், சில பேருக்கு 10 வருஷம் கழிச்சு வரலாம், 35 வருஷம் கழிச்சு வந்தவங்க என்கிட்ட இருக்கிறாங்க. 38 வருஷம் கழிச்சு வந்தாங்க, 30 வருஷம் உங்களை பார்க்குறாங்க, ஆனால் இப்போ தாங்க பார்க்குறாங்க. சரி, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு நேரம் எப்போ வரணுமோ எப்போ தோணுதோ அப்போ தான் பார்க்க பர்மிஷன் கிடைக்கும். அவங்களுக்கே பர்மிட் பண்ணுவார். ஸோ அப்போ இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குனாக்கா அதுதான் நம்ம வந்து சொல்ல போகிறது. பேர் ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க. அது உங்களுக்கு கனெக்ட் ஆகலைனாக்கா இதோ நீங்கள் சொல்கிறீங்க அந்த மாதிரி கிட்னி மேட்ரை சொல்கிறீங்க, நான் அதுக்கு முன்னாடியே எழுதிட்டேன். குறிப்பாக எங்கே காமிக்கணும், வயிறுத்துக்குள்ள சமாச்சாரம் தான், அதான் ஸ்டொமக்குன்னு எழுதியிருப்பேன். அப்போ நம்ம இதை வந்துட்டு இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லணும். அதில் நான் சரி சொல்லணும்னா நமக்கு பயமாக தான் இருக்கும். அதேமாரி நீங்கள் சொல்லிட்டீங்க ஒன்று, ஒரு கிட்னி 23 வயசு பொண்ணு கிட்னி அப்படின்னு போகும்போது அதுக்கு எந்த ஹேபிட் இருக்கிறது. ஒரு இந்த ஆல்கஹால் அடிக்டாக இருக்கிறவங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க அதிகமாக சாப்பிட்டாங்க, எடுத்துக்கிட்டாங்க, உபயோகப்படுத்தினால அவங்களுக்கு பாதிப்பு அதுதான் அப்படின்னு சொல்ல வரும். 23 வயசு அது பொம்பளை பிள்ளை, அதுக்கு என்ன இருக்கும்? ஒன்றும் இல்லை, அங்கே பேர் தான் தவறு. அதைத்தான் சொல்ல வந்தேன். சரி, இப்போ வந்து பேர் தான் தவறு அப்படின்றத நாங்கள் வந்து உங்களுடைய பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படின்றப்போ கூட இப்போ நம்ம வந்து பேரை மாற்றம் பண்ணோம்னா கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் அப்படின்றது கண்டிப்பாக மஸ்ட்டாக எடுக்கணும். அப்படின்றத தாண்டி நம்ம பேரை மாற்றம் பண்ணும் பொழுது அந்த வியாதியினுடைய வீட்டு வந்து குறையுமா சார்? 100% குறையும். அதுதான் நாங்கள் பண்ணியிருக்கிறோமே. சரி, நம்ம ஃபார்மல் நியூமராலஜி நான் எழுதி கொடுக்குறதுல வெல்த்து தான் கொடுப்பேன். ஏன்னா வரவங்க தான் நாங்கள் மேலே வரணும், பெரிய ஆளாயிரணும், ஆகுன்றலாம் வருவாங்க. நான் கூட ஹெல்த்தையும் சேர்த்துக்கிடுவேன். சுவர் இருந்தால் தானேங்க சித்திரை வரைய முடியும். நீங்கள் நல்லா இருந்தால் தானே நீங்கள் சம்பாரிச்சாலும் அதை அனுபவிக்கவே முடியும். கண்டிப்பாக. அதனால் அதை கேட்காமலே அதை நான் எழுதிடுவேன். ஆனால் அதே நேரத்தில் எல்லாத்துக்கும் அந்த டைலாக் எழுதுகிற மாதிரி எழுத மாட்டேன். யார் அதில் அஃபெக்ட் ஆகிறாங்களோ அவங்க சொல்லவே மாட்டாங்க. பேச வரவங்க கூட அதை பற்றியே பேச மாட்டாங்க. எங்களுக்கு தெரியும், நேரம் வந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, வெளியூரில் இருந்தாலும் சரி, யாருக்கு எழுதணுமோ கரெக்டாக எழுதுவேன். அப்போ சொல்லுவாங்க, ஆமாம் எங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் நாங்கள் சொல்லவே இல்லை, நீங்கள் சொல்லு. அது எங்களுக்கு தெரியும். அதான் எங்களுக்கு வேலையை சொன்னால் தான் தெரியுமா, சொல்லாமல் இருந்தாலும் தெரியும். சேர்த்து எழுதிடுவோம், அவங்களுக்கு அதை எழுதிடுவேன். அதே மாதிரி நீங்கள் கேட்டதுங்களும் இவங்களுக்கு க்யூர் பண்ண முடியுமா, முதல்ல அந்த தன்மையை பார்த்துருவேன். அவங்களுக்கு இது அந்த இந்த நம்பரு எதோட கனெக்ட் ஆகுது, இது எவ்வளோ பர்சன்டேஜ் இது க்யூரபிள், அதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆமாம், டெஸ்ட்டு நம்பர்லேயே டெஸ்ட் பண்ணிடுவேன். நம்பர்லேயே டெஸ்ட் பண்ணிட்டு அந்த டேட்டா பர்த்து பேரையும் போட்டுட்டாக்கா அங்கே எப்போ கனெக்ட் ஆகுது, இப்போ தான் சரி இல்லையா, பை பர்த் பேர் பழைய பர்த்லேயே தான் இருந்திருக்க போகுது. அது எப்போ இது வீரியம் எந்த அளவுக்கு உங்களுக்கு அஃபெக்ட் ஆகிருக்கு, இதுதான் இனிஷியல் ஸ்டேஜா இல்லை இப்போ தான் அஃபெக்ட் ஆகிருக்கா, இது க்யூரபிளா, எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணிவிட்டு அழகாக டியூன் பண்ணி விட்டுட்டாக்கா அதை ரெக்டிஃபை பண்ணிடலாம். அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு தானே இருக்கிறேன். இப்போ உலகம் ஃபுல்லாக வெறும் நியூமராலஜி பார்த்தாக்கா நீங்கள் லட்சாதிபதி ஆயிருங்க, நீங்கள் கோடீஸ்வரன் வெறும் அதையே சொல்லிகிட்டு இருக்கிறது. அதை தாண்டி அவங்கள மேம்படுத்துறது, லைஃப்பை ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறது எல்லா வகையிலையும் சரி, வித் ஹெல்த்தையும் சரி, அது அவங்களுக்கு அந்த இது பாக்கியம் வருதா பார்த்துட்டு அதை கொடுக்கும் போகும்போது கரெக்டாக அவங்களுக்கு கனெக்ட் ஆகிட்டு அது க்யூரபிளாக இருந்துச்சுன்னா க்யூர் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார், கண்டிப்பாக வந்து ஏன்னா இந்த மாதிரி வந்து வயிறு சம்பந்தமான தொந்தரவுகள் ஃபேஸ் பண்ணுற நிறைய பெண்கள் இருப்பாங்க சார். ஏன்னா வந்து பெண்களுக்கு மோஸ்ட்லி வந்து இந்த வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதோ ஒன்று, இந்த கர்ப்பப்பை பிரச்சனைகள், நீங்கள் இதுக்கு முன்னாடி பதிவில் கூட சொன்னீங்க, ஆசிரியராக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த விஷயமுமே வந்து சொல்லியிருக்கீங்க சார். கண்டிப்பாக இந்த மாதிரியான தொந்தரவுகள் பிரச்சனைகள் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது, இப்போ திடீர்னு வந்திருக்கு அப்படின்றவங்க கண்டிப்பாக பேர் இதுக்கப்புறம் செக் பண்ணி பார்ப்பாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி பேர் பார்ப்பாங்க, ஓ இதில் தான் இருக்கேன், அடாடா ஆண்டவன். அதை நம்மக்கிட்ட வராங்கன்னாக்கா ப்ரெசண்ட்டில் இப்போ அஃபெக்ட் ஆகிருக்கிறதும் பண்ணிடுவோம். இனிமேல் ஃபியூச்சரில் அவங்களுக்கு வரப்போகுது
அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அது இனிஷியலாக அவங்களுக்கு காமிக்கும். அது எப்போயுமே ஒரு இது வந்துட்டு டக்குன்னு சொல்லாது, அது அவங்களுக்கு இண்டிகேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கும். இவங்க தான் அதை வந்துட்டு புரிஞ்சிக்காமல் இருந்துக்கிறது. இப்போ நான் இப்படி சொல்கிறேன், இதெல்லாம் வந்துட்டு எவ்வளவோ சொல்கிறோம். இப்போ கொரோனான்றோம், கொரோனா நேரத்தில் அது வந்துடுது வரலாது இருக்குது இல்லைன்றது எப்படி தெரிஞ்சுக்கிருப்பீங்க? எப்படி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்க நீங்கள்? அது இந்த ஸ்மெல் வராதது இந்த மாதிரி சிம்டம்ஸ் வச்சு கண்டுபிடிப்பாங்க. அதே தான் ஸ்மெல்லு வராதுன்னு சொல்கிறீங்களா? எதுவுமே அவங்களுக்கு சுவையே தெரியாது. ஆமாம், இதுதான் உங்களுக்கு அது இண்டிகேஷன் கொடுக்குது. ஒரு 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 நம்ம எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் சுவையாக சாப்பிட்றோம், அந்த ஸ்மெல்லே வராது உங்களுக்கு. வந்து ஸ்மெல்லு இல்லை, அது எப்படி நம்ம எல்லாத்தையும் நம்மளே சாப்பிட்றதுல கிங்கு, நமக்கு ஸ்மெல்லு வரலையே அப்படின் போது நீங்கள் டவுட் போடணும். அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் அது மாதிரி இருக்கும். அது டிசீஸாக இருந்தாலும் சரி, வேறு எல்லா பிரச்சனையும் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு இண்டிகேஷன் கடவுள் வந்து அங்கங்கே சொல்லி வச்சிடுறாரு. நாம் தான் எதையும் புரிஞ்சுக்கிறது இல்லை. அதனால் ஒவ்வொன்றுத்துக்கும் இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து இது க்யூரபிளானா க்யூரபிள், அது எந்த அளவுக்கு பண்ண முடியுங்கிறது நம்ம ஸ்டடி பண்ணிடுவோம். எழுத தான் சொல்லுவேன், வேறு ஒன்றும் சொல்ல மாட்டேன். பேர் நீங்கள் எழுதிட்டாவே ரெக்டிஃபை ஆகிடும். ஸோ அதனால் வந்துட்டு பேர் நீங்கள் கேட்ட மாதிரி பேருக்கும் பிறந்த தேதிக்கும் சம்மந்தம் இருக்கானாக்கா அங்கே சம்மந்தமே அங்கே தான் இருக்குது, வேறு எங்கேயும் கிடையாது. வேறு எதில் இருக்குது சம்மந்தம் இருக்குது? இப்போ கூட ஒரு அனிமல்ஸ் இருக்குது, இப்போ புலி சிங்கெல்லாம் இருக்குது, அது காட்டில் தான் இருக்கும். புலி சிங்கம்னா அது அக்ரெசிவான ஒரு அனிமல்ஸ் தான். நீங்கள் அதே வீட்டில் வச்சு வளர்க்குறாங்களா, அந்த அக்ரெசிவ்னஸ் அதுக்கு உண்டான குணம் இருக்கும். அக்ரெசிவ்னஸ் இருக்கானாக்கா கம்மியாக இருக்கும். ஏன்னு கேட்குறீங்களா? அதுக்கு ஒரு பேர் வச்சுருவாங்க. இப்போ டாபர்மேன் ஒரு நாய் இருக்குது, ஃபெரிசிஸ் டாக்கு தான் அது. ஃபெரிசிஸ் டாக்குகள்லாம் வீட்டில் வளர்க்கும்போது பெட்டாக் மாதிரி வளர்க்குறாங்க. நீங்கள் இன்னொரு கேள்வி கொடுக்க, ஏங்க வீட்டு நாயே நிறைய பேருக்கு கடிக்குதுங்க இல்லையா? கடிக்குதுன்னு பேரை கரெக்டாக வச்சுருக்க மாட்டீங்க. ஆக்ரோஷம் அதுக்கு ஒன்று டைகர்னு வச்சுருப்பாங்க. கரெக்டாக சொல்கிறீங்க. அதுக்கு உண்டான டைகர் என்னது, புலிக்கு உண்டானது அந்த வீரியம் அதுக்கிட்ட இருக்கும். நாய்க்கு உண்டான இப்போ வீரியத்து கூட புலிக்கு உண்டான கனெக்ட் ஆகிடும். அப்புறம் ஓவர் அக்ரெசிவ்ஸாக இருக்கும். அக்ரெசிவாக இருக்குல்ல ஒரு பெட்டாக்கு, பெட் அனிமல்ஸுக்கு சாஃப்டாக பேர் வைங்க, அது அப்படியே சாஃப்ட் ஆகிடும். அப்போ நீங்கள் உடனே என்ன கேட்காது, நீங்கள் அப்படி தான் வச்சிங்களா? நாங்களாம் அப்படி தான் வளர்த்தோம், ஆனால் இப்போ வளர்க்கலை. ஏன்னா வளர்த்தோம் ஒரு 25-30 வருஷம் வளர்த்தோம், இப்போ முடியல. அப்போ வளர்க்குறதுக்கு எல்லாம் பாதுகாக்கலாம் ஆள் இருந்துச்சு, இப்போ உண்மையிலே வளர்க்கலை. நான் இங்கேயே இருந்தது திண்டிவனத்து ஆஃபீஸில் வச்சுருந்தேன், அங்கேயே இருக்கும் ஃபுல்லாக சேவை. நம்மளால் அவர் பாதுகாக்கிறார் இல்லையா, மெயின்டைன் நம்மளால் பண்ண முடியல. அதுக்கு அழகாக சாஃப்டாக பேர் வச்சு கொடுப்பேன். இப்போயும் கேட்பாங்க நிறைய பேர், ஓ அப்படியா, அதான் உங்களுக்கு பார்த்தா கரெக்டாக தேவை இருக்கிறவங்களுக்கு தான் அது குலைக்கும். அதுக்கு தெரியும். அது குலைக்கிறது பல விதம் இருக்குது. ஒன்று நீ யாருன்னு கேட்குது, பாட்டு என் வீட்டுக்கு வர யாருன்னு கேட்குது, பேசும். அது அவங்க உங்கள் வீட்டுக்கு நான் வந்துட்டு போகிறது தான்னாக்கா அப்படியே பார்த்துட்டு விட்டுரும். அதெல்லாம் அது வாய் தான் இல்லையா ஒளி பேசுங்க அதுங்க. அந்த மாதிரி நீங்கள் பேர் சாஃப்டாக வச்சுட்டிங்கன்னா அது உங்கள்கிட்ட சாஃப்டாக இருக்கும். நீங்கள் அதுவே வந்து ஃபெரிசியஸ், நீங்கள் பேரையும் ஃபெரிசியஸாக வச்சு விட்டிங்கனாக்கா கடிச்சு தான் வைக்கும் உங்களை. அதான் கடிக்குதுன்றாங்க ஒரு ரிப்போர்ட் வந்து. ஆமாம், இப்போ வந்து இந்த டாக்ஸ்க்கான பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. சிலர் வந்து டாக்ஸ்க்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க, சில பேர் வந்து டாக்ஸோட ஹியூமன்ஸ் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பக்கம் ஆர்கியூமெண்ட் போயிட்டே இருக்கும் பொழுது அதை எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள்? இல்லை அதை தான் இப்போ சொல்ல, அதாவது இந்த சப்ஜெக்ட்டுக்கு அது சம்மந்தமே இல்லைன்னா நம்ம கனெக்ட் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். நீங்கள் பெட்டாக்குன்னு வளர்த்திங்கனாக்கா இல்லை, அது வந்து அது சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டது. ஒரு அரசாங்கத்துக்கு சட்டத்திட்டம் என்ன இருக்கோ அது. இப்போ வெளிநாட்டில் நான் போயிருக்கிறேன் இல்லையா, அங்கெல்லாம் பார்த்து இப்போ நிறைய பேர் இப்போ இங்கே வளர்க்குறவங்களாம் வெளிநாட்டுக்கு போகாமல் இருந்துப்பாங்க. அங்கே வந்துட்டு சட்டத்திட்டம் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால அங்கே ஃபாலோ பண்ணுறாங்க. அங்கெல்லாம் வந்துட்டு அதுக்கு லைசன்ஸ் வாங்கணும், ஃபார்மாலிட்டிஸ் ஜாஸ்தி. அதுக்கு வந்துட்டு அது டாய்லெட் போகணுன்னாக்கா அதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருப்பாங்க, அங்கே தான் கூப்பிட்டு போகணும். நம்மளுங்க அதெல்லாம் கிடையாது, ரோட்டில் எங்கேனாலும் பண்ணுறாங்க. அதுக்கெல்லாம் கரெக்டாக அதுக்கு கவர்மெண்ட்டே அது ஒரு இடம் கொடுத்துரும், அந்த இடத்துக்கு தான் போகணும், அது அங்கே தான் போகும், இவங்க கூப்பிட்டு போகணும். அதுக்கு அது மாதிரி நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது, நிறைய சட்டத்திட்டங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் என்ன இருக்குது, தப்பு ஒன்றும் இல்லையே, நம்ம நல்லதுக்கு தான். இப்போ அரசாங்கம் ஒரு சட்டத்திட்டம் போகிறது எதுக்கு, மக்களாக நமக்கு நல்லதுக்கு தானே சொல்கிறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு புதுசாக போட்டதுனால நீங்கள் தப்புன்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் தப்புலாம் கிடையாது. வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு அது தெரியும், இங்கே அதை சொல்லிக்க மாட்டாங்க. அதான் அங்கே அதெல்லாம் உண்டு, கண்டிப்பாக அங்கே அதுக்கு லைசன்ஸ் உண்டு. ஏன்னா அது மாதிரி ஏதோ ஒன்று நடந்துருச்சுனாக்கா அவங்க வளர்க்குறது மற்றவங்களுக்கும் பாதுகாப்பாக சொல்கிறாங்க, ஆனால் இங்கே வளர்க்குறவங்க உங்களுக்கே பாதுகாப்பு இல்லை, உங்களே கடிச்சு வச்சிருது. நீங்கள் அதுக்கு பெரிய சுவிச்சுன்னா பெரிய சுவிச்சு கொண்டான பேரை நீங்களும் வைக்கிறீங்க, அதுக்கு சாப்பிட்ற பேர் வைங்க.
அது ஃபெரிசிஸாக இருக்காது. உங்கள்கிட்ட அன்பாக இருக்கும். உங்களுக்கு வளர்க்கவும் தெரியல, பேர் வைக்கவும் தெரியல. அது உங்களே வளர்க்குறவங்களே கடிச்சு வச்சுருது. ஸோ இப்போ அல்டிமேட்டாக பேருக்கும் புறந்ததிக்கு சம்மந்தம் இருக்கா? அந்தோ அங்கே கூட்டி போய் இங்கே கூட்டி போய் இதை வச்சுட்டு இங்கே வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா கல்ஃப் மிடில் ஈஸ்ட்லாம் பாருங்கள், அங்கே மன்னர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, நம்மளாம் நாய் வளர்க்குறோம் பெட்டாக்குன்னு சொல்லி. அவங்க புலி சிங்கத்தை தான் வளர்க்குறாங்க. அது தெரியுமா, எல்லாத்துக்கும் தெரியுமான்னு தெரியல, அதான் வளர்க்குறாங்க. அவங்களுக்கு பெட்டாக்குன்னா அதுதான் டைகரு, சிங்கர், லைனு, அதுதான் பெட்டாக்கு மாதிரி வளர்க்குறாங்க. சரி, அதான் அது வளர்க்கலாமா கூடாதான், நம்ம அதுக்குள்ளே போகல. அதுக்கு ஒரு நல்ல பேருக்கு ஒரு சாஃப்டாக பேரை வச்சுப்பாங்க. சரி, அது சாஃப்டாக தான் இருக்குது, வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க. ஸோ அதுமாதிரி பேருக்கும் மனிதனுக்கு சம்மந்தம் உண்டா இருக்குங்கிறத ப்ரூவ் பண்ணியாச்சு. அப்படி மாறாக இருந்துச்சுன்னா என்னங்கிறதுன்னு சொல்லியாச்சு. உங்களை மாற்றிக்கிங்க, சரி பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக சார். பேர் மாற்றம் வந்து நம்மளுடைய தலையத்தை மாற்றி அமைக்கும் அப்படின்றப்போ கண்டிப்பாக அதை பார்க்கக்கூடிய நேயர்கள் வந்து நம்ம பேர் சரியானதாக இருக்கா, நமக்கு இந்த பிரச்சனைகள் இருந்தால் இந்த மாதிரியான பேர்களை மாற்றிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்திருக்கும் நாங்கள் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.